உங்கள் சாந்தி சிட்டி தாங்க பேசுகிறேன். அருள்மிகு தோப்பு கருப்பசாமி ஆலயம் சித்தர் பீடத்திற்கு தான் நம்ம போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. பார்க்குறதுக்கே கருப்பசாமி பிரம்மாண்ட உருவ காட்சி காமிக்கிறாரு. வாங்க ஐயர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். போற்று எந்நாட்டவர்க்கும் நிறைவாக போற்று. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். நமது ஆலயம் அமைந்திருக்கும் இடமானது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த செய்யார் வந்தவாசை செல்லக்கூடிய பைபாஸ் சாலை புறவழி சாலையில் தென்பாலாற்றங்கரை ஓரமாக 36 அடி உயரம் மிகவும் பிரம்மாண்டமான ஒரு அற்புதமான ஒரு திருமேனியோடு சுவாமி தோப்பு கருப்பசாமி இங்கே எழுந்தருளியிருக்காரு. நம்ம ஆலயத்தினுடைய சிறப்பு தோப்பு கருப்பசாமி. அவர் பேருக்கு ஏற்றா போலே அவரை சுற்றி ஒரு தோப்பாக அமைஞ்சிருக்கிறது ஒரு சிறப்பு. இயற்கை எழில்மிகு தோற்றத்துடன் அமைஞ்சிருக்கிறது ஒரு சிறப்பு. மற்றும் அவருக்கு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு 8 பூஜை அவருக்கு சிறப்பான பூஜைகள் செய்கிறோம். ஜனவரி 1 லட்ச அர்ச்சனை என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வானது பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி அவருடைய பொன்னாள் வருஷாபிஷேகம் 2வது நிகழ்ச்சி. 3வது பங்குனி உத்திரம் அந்த நிகழ்வானது சுவாமிக்கு திருக்கல்யாணம் அது பண்ணுறது. சித்திரை 1 1008 பால்குட அபிஷேகம். சித்ரா பௌர்ணமி அன்று தீமிதி திருவிழா மற்றும் பிடிக்காசு. கருப்பசாமினாவே அந்த பிடிக்காசு கொடுக்கறது ஒரு விசேஷம். அது நம்ம ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வெகு சிறப்பாக நடைபெறும். மற்றும் ஆடி அமாவாசை மற்றும் ஆடி அமாவாசை அன்னைக்கு சிறப்பு அபிஷேகங்கள் அன்னதானங்கள் நடைபெறும். இது நம்ம ஆலயத்தினுடைய சிறப்பு. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு அபிஷேகம் அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மாதந்தோறும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களில் வேள்வி யாகம் செய்து சுவாமிக்கு சிறப்பு அலங்காரத்துடன் காட்சியளிப்பார். அனைத்து அன்பர்களும் தவறாமல் கலந்து கொண்டு இறைவனின் திருவருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சுமார் 36 அடி உயரத்தில் கருப்பண்ணசாமி பிரம்மாண்ட காட்சி தராரு. திரு அண்ணாமலையார் ராசி லிங்கங்களும் கோவில் அமைந்திருக்குங்க. உங்களுக்கு அந்த பக்கம் போகிற வாய்ப்பு இருந்தால் நீங்களும் போய் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோலன்னா உங்களை சந்திக்கிற. பாய்.